பாப்பா மணி ஆச்சு பாப்பா, எழுந்துரு பாப்பா. எவ்வளோ நேரம் தூங்குவ? 5 minutes மம்மி. எத்தனை 5 minutes? உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டா? என்னம்மா? கனவு கண்டதெல்லாம் காலையில பலிக்குமா? ஆமா, காலையில கனவு கண்டா கண்டிப்பா பலிக்கும் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் இன்னைக்கு சிக்கன் சூப் சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேன், அது பலிக்குமா? என்ன கனவு கண்டீங்க? சிக்கன் சூப் சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேன், அது பலிக்குமா? சிக்கன் சூப் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டீங்களா? அடிப்பாவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம திரு கிச்சனுக்கு போகலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்கள் பாப்பாவோட அலப்பறையை பார்த்த உடனே இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சூப் தான் பண்ண போகிறோம். சூப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டரே பார்த்திங்கன்னா சூப் தான். சூப் குடித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஜான் கேன்ஃபீல்ட் அப்படின்றவர் வந்து சிக்கன் சூப் ஃபார் த சூல் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல புக்கு இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சது இல்லை உங்களுக்கு அந்த புக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சிக்கன் சூப் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சிக்கன் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் தட்டி வச்சுருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், கருவேப்பிலை 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 2 பழம் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பு, அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாய், எங்கள் வீட்டில் காரம் எல்லாரும் ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்றதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கறி பார்த்தீங்க அப்படின்னா நான் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வடக்கு வாழை போகிற வரைக்கும் நல்லா அலசி எலும்பாக தான் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ முதல்ல அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா அதில் நல்ல சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்கம் போட்டுடலாம், ஏலக்காய் போட்டுடலாம், சோம்பும் போட்டுடலாம். நல்லா வெடிக்கட்டும் சோம்பு. இப்போ சோம்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடலாம். வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா சூப் வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க, அதனால குறைச்சலாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் 2 தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் வரணும். இப்போது இதோட நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் கூட்டிக்கலாம் உங்களோட பச்சை மிளகாவை. நல்லா போட்டு கிண்டி விட்டுடுங்க. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துடுவோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல வாசம் வரும், நல்ல கமன்னு கிச்சன் ஃபுல்லும் வாசனை வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிண்டி விட்டோம்னா நம்ம ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயே மேலே வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி விடும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காது. அடுத்தது பாருங்கள், இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சூப்புக்கு கறி வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா பச்சை வாசனை அப்போ தான் போகும், இல்லைன்னா சூப்பு வந்து குடிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி தெரியாது. அடுத்தது வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துருவோம். மிளகும் சீரகமும் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடுவோம். நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு கறி நல்லா வதங்கணும்.
இது வந்து சாதாரண சூப்புன்னா வெறுமனே வந்து கறியை வந்து அலசி கொதிக்க வச்சு அதில் தனியாத்தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி இல்லாமல் நமக்கு ஹோட்டல் ஸ்பெஷலில் நமக்கு இந்த சூப் கிடைக்கும். ஃபைனல் அவுட்புட்டே அதுதான். நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கறி பாருங்கள் இப்போ நல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து 1/200 அளவுக்கான தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ இதில் நான் சேர்க்க போகிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ கறி வந்து நல்லா சுருளை வந்துருச்சுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1/200 தண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன். 200 வந்து கொதிச்சு அடங்கினாலும் நமக்கு 1 லிட்டர் தாராளமாக 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சூப்பு தான் நான் இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன். தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து முடித்த உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து சூப் நல்லா கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தட்டை திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்டு திறந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸாக வர நுரை கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்படியே திறந்து விட்டுடுங்க. நல்லா கொதி வரும், வாசமும் வந்துகிட்டே இருக்கும். நல்லா கொதிக்கணும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற சூப் சாப்பிட்ணும் அப்படின்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வச்சு நம்ம செய்கிறோம். இன்றைக்கே சமைச்சி இன்றைக்கே அப்ரிசியேஷனும் வாங்கிடுங்க வீட்டில். நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சுவையான ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல காரச்சாரமான ஒரு நல்ல சூப்பு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் சூப்பு. இப்போது சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்தம்மா எப்படிம்மா இருக்குது இப்போது சூப்பு? ரொம்ப நல்லா இருக்குமா. அப்போது நீங்கள் கண்ட கனவு பழிச்சிருச்சா? ஆமாம் மம்மி. அது சரி, பாப்பா கனவு பழிச்சிருச்சு, அம்மா கனவு பழிக்கவே மாட்டேங்குது. எப்போ தான் ஸ்கூல் திறக்குமோ? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம்.